பக்கத்து வீட்டில் உள்ளவங்கலாம் நீ படிக்க மாட்ட, நீ இப்படி ஆடு மாடு தான் மேட்ச் வளருவ அப்படிலாம் சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள மாயம்பாறை கிராமத்தை சேர்ந்த முனியாண்டி வள்ளி தம்பதியரின் இரு பிள்ளைகள் கடுமையான குடும்ப சூழலையும் பொருளாதார நெருக்கடியையும் எதிர்கொண்டு கல்வி கனவை விடாமல் போராடி வருவது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. இந்த தம்பதியரின் மகன் தற்போது சங்கரன்கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மகள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அரசு நர்சிங் கல்லூரியில் சேர்வதற்காக விண்ணப்பித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களின் தந்தை மதுப்பழக்கத்தால் உயிரிழந்தார். அதன் பிறகு குடும்பத்தின் சுமை முழுவதும் தாயார் வள்ளியின் தோள்களில் விழுந்தது. குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர் மேற்கொண்ட போராட்டத்தில் பிள்ளைகளும் உறுதுணையாக நின்றனர். பள்ளி நேரம் தவிர்த்த மற்ற நேரங்களில் மாடுகளை மேய்த்து கொண்டே வயல்வெளிகளில் அமர்ந்து வீட்டு பாடங்கள் எழுதுவதும் பாடங்களை படிப்பதும் இவர்களின் அன்றாட வாழ்க்கையாகவே மாறியுள்ளது. கடினமான சூழ்நிலையிலும் கல்வியை கைவிடாமல் தொடர்ந்து படித்து வருவது பலருக்கும் முன்மாதிரியாக உள்ளது. நான் தினமும் காலையில் 3:30க்கு எந்திரிச்சாதான் எனக்கு காலையில் 8 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் 3:30க்கு எந்திரிக்க 4:30 வரைக்கும் படிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அம்மாவுக்கு வேலை பார்த்துட்டு காலையில் ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய்க்கு நான் போய் பக்கத்து வீட்டில் போய் பால் எடுத்துகிட்டு வரேன். இங்கே 8 மணிக்கு எனக்கு வண்டி வந்துடும். அதோடய சேர்ந்து வீட்டில் பால் எடுத்து பூ எடுத்து இத்தனோடைய வேலையும் பார்த்துட்டு நான் இங்கேருந்து 3.5 கிலோமீட்டர் நடந்து போய் பஸ்ஸை பிடிக்கணும். ஒரு நாளில் நான் எக்ஸாம் எழுதல பஸ்ஸையும் விட்டு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்திருக்கேன். எனக்கு பிஎஸ்சி நர்சிங் கவுன்சிலிங் போட்டிருந்தும் எனக்கு இன்னும் வரல. நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சால் எனக்கு தமிழக முதலமைச்சர் ஐயா விஜய் அண்ணா எனக்கு என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இதை நான் ஒரு கோரிக்கையாக வச்சு கேட்டுக்கிறேன். மாயம்பாறை கிராமத்திலிருந்து பள்ளிக்கு செல்ல சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய நிலையும் உள்ளது. போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். கிராமத்திற்கு ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பலரும் தினமும் அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. என் பிள்ளைகளுக்கு கல்விதான் அவர்களின் எதிர்காலத்தை மாற்றும் என்ற நம்பிக்கையை கற்றுக் கொடுத்து நான் வளர்க்கிறேன் என்று தாயார் வள்ளி கூறுகிறார். இப்போ நான் படிக்கலைனாலும் நான் படிக்கணும்னு என் பிள்ளைகளை முயற்சி தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பேசும்போது முக்கால்வாசி பேசுறதெல்லாம் படிக்கணும் சாமி, இதை படிக்கணும் சாமி, அதை படிக்கணும் சாமி, இதுக்குள்ளே அது போயிடணும் சாமி அப்படின்னு சொல்லி தான் என் பிள்ளைகளை நான் எங்கேயுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த ஆடு மாடு பூவெடுத்து கூட நான் என் பிள்ளைகளை கஞ்சி ஊற்றிருக்கேன். நான் அந்த 5 வருஷத்தில் அவங்க அப்பா இறந்ததுலேருந்து என் பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு கிடையாது. மத்தியான உணவு மட்டும் பள்ளிக்கூடத்தில் தான் வாங்கி சாப்பிடுங்க. சாயங்காலம் 4:30க்கு வருதுங்கன்னா 4:30க்கு வந்தேன்னா என்னோட சேர்ந்து ஆடு மாடோட நிற்குங்க. எங்களுக்கு சொந்தம் பந்தம் எங்களுக்கு உறவுன்ற அந்த மாடை நாங்கள் சொல்லணும். மாணவர்கள் கூறுகையில், எங்கள் ஊரில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் ஒருமுறை தேர்வை கூட தவறவிடும் நிலை ஏற்பட்டது. மிகவும் கஷ்டப்பட்டு படித்து வருகிறோம். எங்கள் பகுதிக்கு கூடுதல் பேருந்து இயக்கப்பட்டால் எங்களை போன்ற மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். மாயம்பாறை கிராமத்திலிருந்து ஏராளமான மாணவர்கள் கல்வி கற்க சென்று வருவதால் கூடுதல் பேருந்து வசதிகளை ஏற்படுத்த தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்களும் வலியுறுத்தி வருகின்றனர். காலையில் சாப்பிடாம ஓடுங்க. 3 கிலோமீட்டர் என் பிள்ளைகளுக்கு நடந்து போகணும். என் பிள்ளைகள் இல்லாமல் எங்கள் ஊர் பக்கத்தில் சுடுகாடு இருக்குது. சுடுகாடு பக்கத்தில் தான் பஸ்ஸு போயிட்டு வர வேண்டியது இருக்குது. 3 கிலோமீட்டர். பிள்ளைங்க நைட் டயத்து இருக்கிறதுனால தான் பொம்பளை பிள்ளைகளை முக்கால்வாசி ஹாஸ்டலில் சேர்த்துட்ருக்காங்க. எங்கள் ஊரில் பஸ்ஸு வசதி வேணும். என் பிள்ளைய காலையில் எழுந்திரிச்சு படியாமல் எழுந்திரிச்சு ஓடுறது எங்களுக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஊர் பிள்ளைகள் எல்லாமே கஷ்டப்படுதாங்க. எங்கள் ஊருக்கு பஸ் வசதி வேணும். பஸ் வசதி இல்லாமல் தான் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுதாங்க. இன்றைய காலகட்டத்தில் வறுமையையும் வாழ்க்கை சவால்களையும் தாண்டி பொறுப்புணர்வுடன் கல்வியை தொடரும் இந்த மாணவர்களுக்கு தமிழக அரசு உரிய உதவிகளை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.